முதியவர்களின் கண்ணீரை துடைக்கும் கை இந்த உலகத்தின் மிக அழகான கைகளில் ஒன்று. முதியோர் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு முதியவரும் அன்புக்காக இயங்கும் ஒரு இதயம். அவர்களின் முகத்தில் சிரிப்பை வரவழைப்பது ஒரு பெரிய சேவையை விட மிக உயர்ந்த மனித நேயம். மிஸ்டர் ஷிபு அவர்கள் உதவி தேவைப்படும் நேரத்தில் கரம் கொடுப்பவர், தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக நிற்பவர், அன்பு தேவைப்படும் உள்ளங்களுக்கு அன்பையே பரிசாக வழங்குபவர். பணம் கொடுப்பது உதவியாக இருக்கலாம், ஆனால் நேரம் கொடுத்து அன்புடன் பேசுவதுதான் மனிதநேயம். முதியவர்களின் தேவைகளை மட்டும் பார்க்காமல் அவர்களின் மனதில் இருக்கும் ஏக்கத்தையும் புரிந்து கொண்டு அன்போடு அணுகும் ஒவ்வொரு செயலும் சமூகத்திற்கு ஒரு அழகான பாடம். முதியோர் இல்லத்தில் இருக்கும் வயதானவர்கள் யாருடைய சுமையும் அல்ல. அவர்கள் நம் சமூகத்தில் அனுபவங்களையும் வரலாற்றையும் சுமந்து நிற்கும் பொக்கிஷங்கள். மிஸ்டர் ஷிபு போன்ற மனித நேயமிக்கவர்கள் நமக்கு சொல்லித்தரும் மிகப்பெரிய பாடம், வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்தோம் என்பது முக்கியமல்ல, நம்மால் எத்தனை உள்ளங்கள் உயர்ந்தன என்பதே முக்கியம். அன்பு கொடுப்போம், அக்கறை காட்டுவோம், முதியவர்களை மதிப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். மிஸ்டர் ஷிபு அவர்களின் சேவை பலருக்கு ஒரு முன்மாதிரியாகவும் பல இதயங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் தொடரட்டும். முதியோர் இல்லத்தில் வாழும் ஒவ்வொரு முதியவருக்கும் உணவு மட்டும் போதாது, அன்பாக பேச ஒரு மனித இதயமும் தேவை. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை தாங்கிய கைகள் இன்று மற்றவர்களின் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றன. அப்படிப்பட்ட முதியவர்களை தனிமையில் விடாமல் அவர்களுடன் நேரம் செலவிட்டு அன்பாக பேசி அவர்களின் முகத்தில் சிரிப்பை உருவாக்கும் மிஸ்டர் ஷிபு அவர்களின் சேவை உண்மையான மனித நேயத்தின் அடையாளம். அவர் கொடுப்பது வெறும் உதவி அல்ல, அன்பு, அக்கறை, மரியாதை மற்றும் நீங்கள் தனியாக இல்லை என்ற நம்பிக்கை. ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற எப்போதும் பணம் தேவை இல்லை. சில நேரங்களில் ஒரு அன்பான வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு சிறிய உதவி, ஒரு சில நிமிடங்கள் உடன் இருப்பது போதுமானதாக இருக்கலாம். முதியவர்களின் கண்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்திற்கு ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறது. மனித நேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. மிஸ்டர் ஷிபு அவர்களின் சேவை நமக்கும் ஒரு பாடம் கற்றுத் தருகிறது. வாழ்க்கையில் நாம் சேர்த்த செல்வங்கள் எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, நாம் விட்டு செல்லும் நல்ல நினைவுகளுமே நம் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். முதியவர்களை மதிப்போம், அவர்களுக்கு அன்பு கொடுப்போம், அவர்களின் தனிமையை போக்குவோம், மனித நேயத்தை வாழ்வில் கடைபிடிப்போம். மிஸ்டர் ஷிபு அவர்களின் நல்ல சேவை இன்னும் பல உள்ளங்களுக்கு நன்மையாகட்டும், பல மனித நேய கரங்களை உருவாக்கட்டும். உதவி செய்யும் கைகள் சில நேரம் மட்டும் உயரலாம், ஆனால் அந்த கைகளால் கிடைக்கும் அன்பு ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும். முதியவர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு பணம் அல்ல, அவர்களுடன் செலவிடும் அன்பான நேரம் மட்டுமே. தனிமையில் இருக்கும் ஒரு முதியவரின் முகத்தில் சிரிப்பை வரவழைப்பது 1000 வார்த்தைகளை விட உயர்ந்த மனித நேயம். மிஸ்டர் ஷிபு போன்ற மனிதர்கள் உதவி செய்வதோடு நிற்பதில்லை, மனித நேயத்தின் மீது நம்பிக்கையும் விதைக்கிறார்கள். நாம் வயதை பார்க்கலாம், அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மதிக்க தொடங்கும் நாளே உண்மையான மனித நேயத்தின் தொடக்கம். ஒரு முதியவரின் கண்ணீரை துடைக்கும் கை இந்த உலகத்தின் மிக அழகான கைகளில் ஒன்று. நமக்காக வாழ்ந்தவர்களின் முதுமையில் அவர்களுக்காக நாம் வாழ்வதே நன்றியின் உண்மையான வடிவம். மனிதர்களுக்கு உதவுவது ஒரு நல்ல செயல், அவர்களை அன்புடன் அணைப்பது உயர்ந்த மனிதநேயம். இந்த உலகத்தில் சில மனிதர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்கிறார்கள், ஆனால் சில மனிதர்கள் பிறரின் வாழ்க்கையில் ஒரு சிறிய மகிழ்ச்சியை உருவாக்குவதற்காக வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மனித நேயமிக்க சேவை செய்து வருபவர்தான் மிஸ்டர் ஷிபு அவர்கள். முதியோர் இல்லத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை கதை இருக்கிறது. அவர்களை ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் தூணாக இருந்திருக்கலாம், ஒரு குழந்தையின் அன்பான பெற்றோராக கூட இருந்திருக்கலாம், பலருடைய வாழ்க்கையை தாங்கிய கைகளாகவும் இருந்திருக்கலாம். இன்று அவர்களுக்கு தேவைப்படுவது பெரிய பரிசுகள் அல்ல, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு புன்னகை, சிறிது நேரம் உடன் இருப்பது, நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் மட்டுமே. இந்த நல்ல உள்ளத்தை கொண்ட மிஸ்டர் ஷிபு அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் செய்து ஷேர் செய்யவும், பலரும் இதை தெரிந்து கொண்டு முதியோர்களை பராமரிக்கட்டும். வீடியோ சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.